இன்னைக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நம்ம நிறைய வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணுவோம். சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் வந்து ஜெமினி, வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டா ஏஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்சீக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி 4 ஏஐல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம். அப்படிலாம் நாலேஜ் வந்து கேதர் பண்ணுவோம். அப்படி கேதர் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு எந்த ஏஐ வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 ஏஐலும் நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து எது கரெக்டாக பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் பேசிக்காக வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலே வந்து சர்ச் பண்ணுறேன். பெஸ்ட் 5G மொபைல் அண்டர் 50,000 சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொபைலோட மாடல் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்டெப்த்தாக வந்து கொடுக்கல. அது ஒரு 4-5 மொபைல் மாடல் மட்டும் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜெமினி ஏஐயில் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதே சர்ச் பண்ணுற பாருங்க. பெஸ்ட் 5G மொபைல் அண்டர் 15,000 சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது என்ன கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெமினி ஏஐயில் வந்து நீங்கள் மொபைல் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் கிடைக்காது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொபைலோ 4 மொபைல் தான் காட்டுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணல. மூணாவதாக இருக்க ஏஐ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப் மெட்டா ஏஐ. இந்த வாட்ஸ்அப் மெட்டா ஏஐயில் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து பேசிக்காக பெஸ்ட் 5G மொபைல் அண்டர் 50,000 சொல்லிட்டு சர்ச் பண்ணுற பாருங்க. என்ன ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதே வந்து சர்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மொபைல்ஸோட மாடல்ஸ் மட்டும் காட்டுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்டெப்த்தாக வந்து ஃபீச்சர்ஸ் வந்து காட்ட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காட்டல. 4வதா இருக்க பெஸ்ட் ஏஐ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஐபீக்கில் வந்து இந்த 3 ஏஐயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து பயங்கர காம்படிஷனில் போயிட்டு இருக்கு. அந்த ஏஐ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டீப் ஸ்பீக். இதை வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் 5G மொபைல் அண்டர் 50,000 சொல்லிட்டு சர்ச் பண்ணுற பாருங்க. இதில் சர்ச் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொபைலோட மாடல்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டாக காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து அக்யூரேட்டாக பதில் சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மொபைலோட மாடல் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டுது. நம்ம வந்து 4 ஏஐலையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஜெயிச்ச ஏஐ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டீப் ஸ்பீக் தாங்க கடைசியில் வந்து வின் பண்ணிச்சு. நான் வந்து இந்த சாட் ஜிபிடி ஏஐயும், ஜெமினி ஏஐயும், வாட்ஸ்அப் மெட்டா ஏஐயும், டீப் ஸ்பீக் ஏஐயும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து பெஸ்ட்டாக ரிசல்ட் தந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டீப் ஸ்பீக் தாங்க வந்து பெஸ்ட்டாக ரிசல்ட் தந்துச்சு.